தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கரூர் மாநகராட்சியில் 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உள்ளனர். பெரும்பாலானோர் தொகுப்பூதியம் வாங்கும் தற்காலிக பணியாளர்கள். மாநகராட்சி ஆணையர் சுதா இவர்களை தரக்குறைவாக நடத்துவதாக புகார் எழுந்தது. தொகுப்பூதிய பணியாளர் ராஜசேகரி என்பவரை பணியிடை நீக்கம் செய்துள்ளார். இதை கண்டித்து 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மாநகராட்சி அலுவலகம் முன் தர்ணா செய்தனர். ஆணையர் சுதாவை இடமாற்றம் செய்ய வேண்டும் என கோஷம் எழுப்பினர். ஆணையர் சுதாவின் டார்ச்சரால் தற்கொலை செய்யும் முடிவிற்கு சென்றேன் என பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ராஜசேகரி கூறினார். தகாத வார்த்தைகளால் திட்டுறாங்க, என்னையும் இன்னொருத்தரோடு இணைச்சி வச்சு பேசுறாங்க. அதை எங்கள் வீட்டுக்கார்ட்டு சொல்றேன்னு ஃபோன் நம்பர் வாங்கி கேட்குறாங்க. 2-3 வாட்டி கேட்குறாங்க. ஃபோன் நம்பர் கொடுங்க, வீட்டுக்கார்ட்ட பேசுகிறேன். அவர் என்னங்க சார் நினைப்பாரு? அவர் ஆர்மியில் ஒர்க் பண்ணுவாங்க சார். இந்த விஷயத்தை அவர்கிட்ட எப்படிங்க சார் சொல்ல முடியும்? இதுக்காக நான் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிருக்கேன் சார். இப்படி ஒரு வார்த்தை பேசினா, அப்படி இருந்து நீ பேசினா நான் ஒத்துக்குவேன். ஒரு அதிகாரி போய் நீ இப்படி பண்ற, இப்படி சொல்றேன்னு சொல்லக்குள்ள அவர் என்ன நினைப்பார் சொல்லுங்க. அவங்களும் சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டேன் சார். எனக்கு அங்கேயே ஒரு மாதிரி ஹார்ட் நின்று ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டேன். வீட்டில் போயிட்டு 1 வாரமா ரொம்ப மன உளைச்சலுங்க சார். இங்கேயே மேலேருந்து இன்னொரு டைம் ஏதாவது பேசுறது மேலேருந்தே போயிடுச்சிடும். இவங்க எல்லாம் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் நான் இந்த நிலையில உட்காந்துருக்கிறேன். பேர் என்ன சொன்னீங்கம்மா? ராஜசேகரி. ஒர்க் விஷயமா திட்டு பேசுனா எதுவுமே சொல்ல. இது ஒர்க் விஷயமா கூட நீங்க பேசுறீங்க சார். மெயினா அந்த யூனிஃபார்ம் இவங்க சொன்னவங்களுக்கு சப்ளை பண்ணல. அதை ரீசனா வச்சுதான் என்னை இப்படி பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நான் இது எந்த பணமும் எடுக்கல, நான் எதுவுமே செய்யல. பண விஷயங்கிறதுனால நம்ம அது எதுவுமே பண்ணாம இப்படி சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். என்ன காரணத்துக்காக? சரி, இப்போ டைமிங் எல்லாம் போடுவீங்க சார். நேற்று நைட்டு தான் ஒரு 7:30 மணிக்கு கொடுத்தாங்க. டைமிங் எல்லாம் இவங்க வேணாங்க சார். இவங்க சத்தியமா நான் ஏதாவது பண்ணிக்கணும். லீவு கேட்டாக்க போய் சூப்பரண்ட் அம்மாட்ட கேட்டு, நீ ஒரு ஆளை கொண்டாந்து விட்டுட்டு தான் உன் வேலைக்கு நீ லீவுக்கு போடணும். லீவு எனக்கு நான் யாரை கொண்டாந்து விட்டு சார்? அவங்க அதிகாரியா நான் அதிகாரிங்களா சார்? யாரு நான் சொன்னா கேட்பாங்களா சார்? நான் லீவு போடுறதுக்கு ஒரு ஆளை கொண்டாந்து விட்டுட்டு போகணுமா? நான் யாரை கொண்டாந்து சார் விடுறது? எனக்கு என் பாப்பா 20 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. நானும் எங்கள் பாப்பாவும் தான் இருக்கோம். வீட்டில் எங்கள் பொண்ணை தனியாக விட்டுட்டு நான் 2 வருஷமா டெய்லி, போன வருஷம்லாம் 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா அப்போ கேசியரில் இருந்தேன். இப்போ வசூலில் இருக்கனால 8 மணி ஆகுது. சனி ஞாயிறு லீவு கிடையாது எனக்கு. வசூல், ஆமாம், வீட்டு வரி தண்ணி வரி எல்லாம் வசூல் பண்ணுற வேலை. நான் லீவு கேட்டால் லீவு தர மாட்டேங்கிறாங்க. 4 நாள் கவர்மெண்ட் லீவ் வந்தாலும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மற்றவங்களுக்குலாம் லீவ் எடுத்துக்கிறாங்க. குறிப்பிட்ட சமூகங்கிறதுனால நான் வந்து எஸ்சி ஆளு. அதனால என்னைய ரொம்ப பழி வாங்குறாங்க இந்த அம்மா. இவங்களை மாற்றணும். தர்ணாவில் ஈடுபட்ட பணியாளர்களை கரூர் மேயர் கவிதா மிரட்டினார். மாநகராட்சியில் எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்குதா என கேட்டார். தர்ணாவில் ஈடுபட்ட மாநகராட்சி பணியாளரிடம் பணம் கொடுத்தார். மாநகராட்சி 100 நடந்துச்சு. இல்ல 100% வரி வசூல் பண்ணிட்டாங்க. கமிஷன் மிரட்டி எல்லாமே மிரட்டின்னு சொன்னா ஓகே. டிபார்ட்மெண்ட், வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட், என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், இது எத்தனையும் சேர்ந்து நீங்க 50% பண்ணிருக்கீங்க. இல்ல நாங்க வேலையே நாங்க பார்க்கலாம், சும்மா வந்துட்டோம் சம்பளம் சொல்லுங்க. ஓகே, சும்மா அந்த சம்பளம் வாங்கிங்க. ராஜசேகரி சஸ்பெண்ட் பண்ணதான் காரணமா? ஃபைல பாத்தீங்களா? வந்து என்ன ஃபைலுக்கு என்ன ஃபைலுக்கு என்ன நடவடிக்கை? குறைவான வார்த்தைகளை பேசுறீங்க மேடம். குறைவான வார்த்தைகளை பேசுறீங்க. அவர் வாங்க மறுத்ததும் அவர்களை மிரட்டிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். ஆணையர் சுதா மீது நடவடிக்கை எடுக்கும் வரை தர்ணா தொடரும் என மாநகராட்சி ஊழியர்கள் கூறினர்.